எங்கட அடையாளம் எங்கட படியன் அப்படின்னு வார்த்தைகளால சொன்னதுக்கு உயிர் கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த வார்த்தைகள் உயிர் பெற்று, அதாவது இப்ப நம்ம ஒரு வார்த்தையில எழுதுறோம், அது கொப்பியிலையோ இல்ல டிஜிட்டல்லையோ நம்ம எழுதுறோம், அது எழுத்தா மட்டும்தான் தெரியும். அதாவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா அது வார்த்தை தான். அதை சாப்பாடு தந்து போட்டு சாப்பிடுங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ஸோ அப்போ இது வரைக்குமே வாய்சன் அவர்களுடைய எங்கட பொடியன் 2.0 அப்படின்ற அந்த நிகழ்வு எங்கட அடையாளம் அப்படின்றத பல மக்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். இதுவரைக்கும் நான் வாய்சன் அவருடைய நிகழ்ச்சியை பற்றி என்னுடைய சேனல்ல இதுவரைக்கும் பேசல. இப்பதான் அந்த ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சிது. அதனாலேயே இந்த விடயம் தொடர்பாக பல பேர்கிட்ட கேட்கிறேன், அங்க போனவர்கள்ட்ட விசாரிக்கிறேன், அது தொடர்பான அந்த ப்ரொமோக்கள் அப்டேட்டுகள் அதை பார்க்கிறேன். அப்ப இதுவரைக்கும் அந்த ப்ரொமோவா பார்த்தது, வார்த்தைகளால பார்த்தது, சில பேர் போனவர்கள் சொல்லி கேட்டதை இப்ப அந்த ஒரு நெஜத்துல நடக்கைக்குள்ள அதை போய் பார்த்தவர்கள் அதை வீடியோ எடுத்து லைவ்ல எடுத்து போட்டு நமக்கு பாரு அப்படின்னு சொல்லிக்குள்ள எல்லாம் அந்த வார்த்தைகளுக்கு உயிர் வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. படங்கள்ல இவன் என் அடையாளம், இவன் எங்கள் அடையாளம், இவன் எங்கட ஊருக்காக இவன் தான் அப்படின்ற மாதிரி அந்த ஏதோ ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்துல அந்த ஊரே ஒருத்தனை ஹீரோவா கொண்டு காமிக்கல. அது வாய்சன் ராசி அவர்களுக்கு இத்தனை மக்கள் இது வெறும் சாம்பிள் தான். ஸோ அப்ப அப்படி பண்றதை பார்க்கக்குள்ள நமக்கு ஐ எம் ஸ்பீச்லெஸ். சரிங்களா? சரி, வாய்சன் ராசி அவர்களுடைய நோர்வே நிகழ்வு, அதை பற்றிய நம்மளுடைய கருத்து. சரிங்களா? அடுத்தது வாய்சன் ராசி அவர்கள் எங்களுடைய அடையாளம் அப்படின்னு பல கோடி பேர் சொல்றாங்க. அந்த கோடி பேர்ல யாழ்ப்பாணத்தில் பிறந்த சங்கீதா மேமர்களும் இருக்காங்க அப்படின்னு சில தகவல். அதாவது லண்டன்ல இருக்கிற என்னுடைய நண்பரோட அண்ணனோட சகோதரி அவர்கள், அவங்க லண்டன்ல பல வருடம் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும், அவங்க சொன்ன ஒரு விடயம் ஒண்ணு. அடுத்தது இந்த விஜயோட கேடு கெட்ட பிஆர் கூட்டங்கள் ஜோதியா மேமுக்கு எதிராக இப்ப பண்ற ஒரு விடயம். இந்த 3 விடயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். கொஞ்சம் பாருங்க. ஸோ நீங்க போடுற லைக் பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க உதவும். முடிஞ்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா கேளுங்க, சொல்லுங்க. அதை பத்தி அடுத்த வீடியோல பேசலாம், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாய்சன் ராசி அவர்கள், நான் சில விடயங்கள் அந்த வீடியோ காட்சிகள் கிளிப்ஸ் போனவங்க உறவுகள் சகோதரங்கள் நண்பர்கள் இவங்க எடுத்து அனுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட 45 வீடியோக்கு கிட்ட வாட்ஸ்அப்பில். சரியா? அதில் சில லைவ் அப்படின்ற ரீதியில் அது சத்தியமா அதாவது நேரில் அப்படி பார்க்கக்குள்ளே அது அப்படி இருக்கு அப்படின்னுக்குள்ள நேரில் போனவர்களுக்கு சொல்லவே வேணாம். அது வாய்சன் அவர்களுடைய நிகழ்ச்சி, அவர் பாடல், அவருடைய டீமோட திறமை, அது எல்லாமே நம்ம தெரிஞ்சதுதான். நம்ம பாட்டு பார்த்துட்டோம். 26 மில்லியன் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு முருகன் அவர்களுடைய பாடல். அப்ப அதெல்லாம் தெரியும். வாய்சனோட திறமை எப்படின்னு தெரியும், வாய்சன் எப்படி அவருடைய மக்களை நேசிக்கிறார் அப்படின்னு தெரியும், வாய்சன் எவ்வளவு தூரம் தமிழ் வாய்சன் அப்படின்னுக்குள்ள நான் வாய்சனோட டீமையும் சேர்த்து தான் சொல்றேன். சரிங்களா? அனிருத்தண்ணா அப்படின்னா ஒருத்தர் அல்ல, 2 பேர், இடக்கை விளக்கையா 2 பேர் இருக்காங்க. அதே போலதான் வாய்சன் அவர்கள். பட் அந்த டீம்ன்றதையும் நான் உள்ளடக்கி தான் சொல்றேன். சரியா? ஸோ அப்போ இவங்க போனாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். ஒவ்வொரு வருஷமுமே அவங்களுடைய திறமைகளும், அவங்க மக்களை நேசிக்கிறதும், தமிழை நேசிக்கிறதும், அந்த மண்ணை நேசிக்கிறதும் நான் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா இவரை எப்படி நேசிக்கிறாங்க அப்படின்றது தான் இப்ப பெரியதொரு ஹைலைட்டு. அப்படி கொண்டாடுறாங்க மக்களை, அப்படி கொண்டாடுறாங்க. இப்ப அங்க இருக்கிற வெள்ளக்காரங்களே அங்க ஒரு ஷோ நடந்துச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லாத மக்கள் வாய்சன் எங்கட படியன் என்றதை விட எங்கட பிள்ளை அப்படின்ற ரீதியில கூட பிறகு அடியும் ரத்த பந்த சொந்தம் எதுவுமே இல்லாட்டியும் அந்த சில படங்கள்ல வரும் இல்ல, ஊரே இவன் எங்களுக்காக வந்தவன், இவன் எங்களுடைய இது அப்படின்ற மாதிரி அந்த ஊரே அந்த படிப்பிக்கும் வளர்க்கும், அந்த ஊரே அந்த ஹீரோ அப்படியே கொண்டாடும் இல்ல, எங்களுக்காக பிறந்தவன் நீ அப்படின்ற ரீதியில அதை நெஜத்துல இவருக்கு மக்கள் பண்றது. இவர் அப்படின்னா நான் டீமை தான் சொல்றேன். சரிங்களா? அப்படி இவர் அந்த திறமையானவர்களை அப்படி கொண்டாடுவது, ரசிப்பது சத்தியமா சிறப்பு. அதாவது எப்படி சொல்லணும்னா, தாங்க ஒரு குடும்பத்துல ஒரு தம்பியோ அண்ணனோ இல்ல பிள்ளையோ இல்ல பேரனோ ஒரு நிகழ்ச்சிக்கு போனா எப்படி அந்த ஒரு குடும்பத்தோட அந்த உணர்வுகள், அவங்க ஜெயிக்கிறது, அவங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்குள்ள சந்தோஷப்படுறது, அவங்க அழுகிறது அப்படின்னு இருக்கிறதோ அத்தனை இதையும் இவருக்கு எங்கேயோ பிறந்தவர்கள், அந்த ரத்த பந்த சொந்தம் இல்லாதவர்கள் இவருக்காக அப்படி கொடுப்பது அப்படி என்பது பார்க்க அருமையா இருக்கு. சரிங்களா? அதுல இன்னொரு விடயம் என்னன்னா, இலங்கையில் பிறந்தவர்கள் மட்டும் இல்லாம, யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர்கள் மட்டும் இல்லாம,
சிங்கப்பூர், மலேசியா, சென்னை இந்த இடங்கள்ல இருந்தவர்களும் அவருடைய நிகழ்ச்சிக்கு போனதும் அதை அவரை அப்படி கொண்டாடுறதையும் பார்க்கக்குள்ள சிறப்பு. உலக மக்கள் இந்த வாலிபரை கொண்டாடுறாங்க, இந்த டீமை கொண்டாடுறாங்க. இது நோர்வே சம்பவத்தில் ஒரு அப்டேட். அதில் நிறைய விடயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதே நேரத்தில் கண்கலங்கிற விடயங்களும் நிறைய நடந்தது. வாய்சன் ராசி அவர்கள்ட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விடயம் என்ன அப்படின்னா, இப்போ பொதுவாக நாங்கள் சாப்பிட முதல் கடவுளை கும்பிட்டு போட்டு தான் சாப்பிடுவோம், சரிங்களா? அது தாத்தா காலத்திலேருந்து சொல்லி தந்த ஒரு பாடம். எங்கே இருந்தாலும் என்ன சாப்பாடாக இருக்கட்டும், அதை கடவுளை கும்பிடு போட்டு தான் நம்ம சொல்லுவோம். அதே போல் வாய்சன் அவர்கள் எங்கே போனாலும் அது நிகழ்ச்சி எந்த நாட்டில் நடந்தாலுமே ஃபர்ஸ்ட் சில விடயங்களை சொல்வார். அவருடைய உறவுகளை பற்றி பேசுவார், அந்த மண்ணை பற்றி பேசுவார். அது எனக்கு அவர்கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இந்த வாட்டியும் அப்படியான விடயங்கள் நடக்கக்குள்ள அவருடைய கண்கள் மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த பல பேரோட கண்கள் கலங்கிச்சு. அந்த கலங்கின கண்களில் பெரியவர்கள், அப்பாமார், அம்மாமார், தம்பிமார் அப்படின்னு பல பேர் இருந்தார்கள். வாய்சன் அப்படின்றவர் ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு 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 மியூசிக், அதாவது இப்போ சொல்லுவாங்கள்ல என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு, அப்படி இல்லை. நான் அவரை அப்படி பார்க்கல, பல பேர் அப்படி பார்க்கல. அவர் ஒரு பாடம், அதாவது நாளைய இளைஞர்கள், நாளைய சமூகம் அப்படின்னு நிறைய பேர் அவருடைய நிகழ்ச்சிக்கு வர்றாங்க. அது கனடாவில் நடந்த நிகழ்வுகளையும் சரி, போன வருஷம் நடந்த நிகழ்வுகளையும் சரி, ஒரு 6 வயசு குழந்தையிலேருந்து 10 வயசு, 15 வயசு, 18 வயசு, வாலிபன்லேருந்து 22, 23 அப்படின்னு அடுத்த சமூகம், நுனிநாக்கில் இங்கிலீஷ் பேசுகிற சமூகம், அப்புறம் இந்த மதமாற்ற கும்பல்கள், சில பல உதவி என்ற பேரில் மதமாற்ற கும்பல்கள் அப்படின்னு அந்த ஒரு கலாச்சாரத்தை கெடுக்கிறது. தமிழை அந்த தமிழ் பேசினா அது ஒரு இப்பெல்லாம் இங்கிலீஷ் பேசுகிறான், அப்படியான ஆட்கள் நான் பார்த்துருக்கேன், அவங்க கூட வாழ்ந்துருக்கேன், சரிங்களா? அவன் தமிழனா இருப்பான், ஆனால் தமிழ் பேச மாட்டான், இங்கிலீஷ் பேசுவான், அதுவும் நுனிநாக்கில் பேசுவான். ஏன்னா அவனுக்கு ஒரு வெட்கம் என்ற மாதிரி. அப்போ அதை அடியோடு அழிக்கிற செயல் வாய்சன் பண்ணுவது எனக்கு சிறப்பாக இருக்கு. ஏன்னா அவர் போகிற இடங்களில் முருகனை பற்றிய விடயமா இருக்கட்டும், அவர் பிறந்த மண்ணை பற்றிய பெருமைகளாக இருக்கட்டும், ஓவனியா, ஜாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு அப்படியான பேர்கள் அந்த வளர்ற குழந்தைகள் இதில் பதியக்குள்ள அந்த குழந்தைகள் நம்ம அப்பா பிறந்த மண், நம்ம தாத்தா பிறந்த மண், நம்ம போய் பார்க்கணும், இதுதான்டா எங்களோட மண், இதுதான்டா எங்களோட தமிழ், இதுதான்டா எங்களோட உணவு அப்படின்ற ரீதியில் அது அவங்களுக்கு மட்டுமில்லாமல் இனி அவங்களோட பரம்பரைக்கும் அது கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த ஒரு பாடத்தை வாய்சன் அவர்கள் ஒவ்வொரு முறையுமே வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் அவர் படிப்பிப்பது அவர் ஒரு ஆசான் அப்படி என்பதை காமிக்குது. அது சிறப்பு, சரிங்களா? எங்களின் அடையாளம் அப்படின்னு சொல்லிக்குள்ள அது எல்லாரையுமே மக்கள் சொல்ல மாட்டாங்க. அது மக்கள் சொல்றாங்கன்னா அவங்க ஒரு தனிப்பிறப்பா இருப்பாங்க. வாய்சன் ராசி அவர்கள் அப்படித்தான். அதுலேயும் எனக்கு அந்த நிகழ்ச்சியில் ஒரு குழந்தை ஒன்று அவர் கூட ஒரு செல்ஃபி வீடியோ மாதிரி எடுத்தது. அப்படியே அந்த கடவுளை பார்க்குற மாதிரி இருந்தது, அந்த பாசிட்டிவ் வைப்ஸ், சரிங்களா? அதை நான் சொல்ல ஆசைக்கப்பட்டிருக்கேன். அவ்வளவு அழகான நிகழ்வுகள், சரிங்களா? அரங்க மதுரும் கைதட்டல்கள், அரங்க மதுரும் வரவேற்புகள், அரங்க மதுரும் நிகழ்வுகள். வாய்சன் ராசியா அப்படின்னுக்குள்ள நான் அவருடைய டீமையும் சேர்த்து தான் சொல்றேன். அவங்களுக்கு கிடைத்தது மிக அருமை, மிக சிறப்பு. அதுலேயும் வாய்சன் அவர்கள் மக்களுக்கு சொன்ன ஒரு விடயம் ஒன்று, நோர்வே தமிழ் மக்களே, லாஸ்ட் நைட் வாஸ் ட்ரூலி ஸ்பெஷல். Your love, energy and powerful support mean everything to us. Because of you, the concert became a huge success and an unforgettable experience. From the bottom of our hearts, thank you for standing with us and making it magical. This is just the beginning. More to come. With love, வாய்சன் and team. இது வாய்சன் அவர்களுடைய டீம் நேற்று நிகழ்வில் கலந்துகிட்ட நோர்வே மக்களுக்கு அவருடைய சமர்ப்பணம், நன்றிகள், அவருடைய கருத்துக்கள், சரிங்களா? கலக்குங்க வாய்சன். அதாவது இப்போ வாய்சன் ஒரு டீம்ன்றது போல பல இளைஞர்கள் ஜாழ்மண்ணில் இருந்து இப்படி கலக்கணும் அப்படி என்பது என்னுடைய விருப்பம். லெட்ஸ் சி, சரிங்களா? ஓகே, அடுத்தது சங்கீதா மேம் அவர்கள். கண்டிப்பாக வாய்சன் அவர்கள் எங்கள் அடையாளம் அப்படின்னு சொல்கிற பல கோடி பேரில் சங்கீதா மேம் அவர்களும் ஒருத்தங்க. இது லண்டனில் இருக்கிற நண்பரோட வேண்டப்பட்ட ஒருத்தங்க தெரிஞ்சவங்க, அவங்களோட பேசுகிறவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது சங்கீதா மேம் அவர்களும் வாய்சன் அவர்களோட வெல்விஷஸில், அதாவது இந்த படியை நல்லா வரணும், மேலே வரணும், இவரை போல பல பேர் வரணும் அப்படின்னு விரும்புகிறவர்களில் அவருடைய உலகெங்கும் இருக்கிற பல சகோதரிகள்லாம் அவங்களும் ஒருத்தங்க அப்படின்ற ரீதியில் இந்த படியம் பேசக்குள்ள ஒரு தகவல் வந்தது. அதையும் நான் இந்த வீடியோவில் பெருமையாக சொல்லிக்கிறேன், சரிங்களா? லண்டனில் அவர் மேபி அவங்களும் இந்த அவங்க இப்போ எங்கே இருக்காங்க,
சில வேலை வரக்கூடும். லெட்ஸ் சி. சரிங்களா? ஏப்ரல் 23 தான் அவங்களுடைய கோர்ட் கேஸு. ஸோ அதனால் வீடியோக்களில் வந்துச்சுன்னா இல்லை செல்ஃபிகளில் வந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். பார்ப்போம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிகா மேம் அவர்களுக்கு எதிராக இந்த விஜயோட கேடுகட்ட பிஆர் டீம் பண்ணுற விடயங்கள், நடிகன் விஜயோட கேடுகட்ட பிஆர் டீம் பண்ணுற விடயங்கள். அதாவது விஜயோட மார்க்கெட்டு சினிமாலே ஆல்ரெடி அவன் 0 மார்க்கெட் இல்லை, அரசியலில் 0லேயும் 0, குடும்பத்தில் சொல்லவே வேணாம். பெத்த தாயை பார்க்கல, பெத்த அப்பனை பார்க்கல, பெத்த பிள்ளைகளை பார்க்கல, கட்டின பொண்டாட்டியை பார்க்கல, எப்போ எல்லாத்துலேயும் 0. அப்போ அப்படி ஊரே கழுவி ஊற்றுது அந்த ஆளை. அப்போ இந்த விடயத்தை திசை திருப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை விட பெருசாக இன்னொருத்தங்களை கோத்து விடணும். அதுக்கான வேலையைத்தான் விஜயோட பிஆர் டீம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு அவங்க செலக்ட் பண்ண நபர் யார் அப்படின்னா சூர்யா அண்ணா அவர்களுடைய மனைவி ஜோதிகா மேம் அவர்கள். அதில் சில பேர் வந்து ட்விட்டரில் ஆரம்பித்தாங்க, சில பேர் வந்து ஃபேஸ்புக்கில் ஆரம்பித்தாங்க. இப்போ யூடியூப்லேயே 2-3 வீடியோ பார்த்தேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தனுஷ் அண்ணா அவர்களையும் ஜோதிகா மேமையும் வச்சு இணைச்சி போடுற மாதிரி டைட்டில் வந்து போடுறது, உள்ளுக்குள்ளே பட்டம் பிடாமல் அப்படியே சொல்கிறது. அப்போ அதுக்கு வியூ வர ஆரம்பிச்சுது அப்படின்னா அதை பார்த்துட்டு வேற சில பேரை செட் பண்ணியிருப்பாங்க ரீல்ஸ் போடுற மாதிரி. அப்போ அவனுங்க பேசுவாங்க, அதை பார்த்துட்டு இப்போ ஒரு இதெல்லாம் காசு கொடுத்து பண்ணுற கூட்டம். அப்போ இதுக்கெல்லாம் நல்லா வியூ வருது அப்படின்னோன்னா இந்த பொதுவாக கொமனாக இருப்பாங்கல்ல, என்ன கொண்டென்ட் இன்றைக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருப்பானுங்கல்ல, அவனுங்க பார்ப்பானுங்க. ஓ, அப்போ இதுக்கு ஒரு டாபிக் வருதா, வியூ வருதான்னு போட்டு அவனுங்க பேசுவாங்க. அப்படித்தான் அந்த காட்டு தீ பத்துறது. அப்போ இந்த விஜயோட இந்த நாட்டம் பிடிச்ச செயலை மறைக்கிறதுக்கு அப்பாவிகளை, எதுவுமே இப்படி இல்லாத நபர்களை, அதுவும் மார்க்கெட் இருக்கிற நபர்கள், இப்போ ஜோதிகா அப்படின்னு வரைக்குள்ள கண்டிப்பாக உலகமே திரும்பி பார்க்கும், தனுஷ் அப்படின்னு வரைக்குள்ள உலகமே பார்க்கும். அதுவும் தனுஷ் அண்ணா அவர்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய மருமகன். ஆல்ரெடி சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் விஜய்க்கு செருப்படி கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த காண்டு தனுஷ் அவர்களை சேர்த்து இங்கே ஜோதிகா மேம் அவர்களை நினைச்சு சில விடயங்கள் பண்ணுறதுக்கு இந்த விஜயோட பிஆர் டீம் வந்து பண்ணி கொண்டிருக்கு. சரிங்களா? அப்படியான விடயங்கள், அப்படியான வீடியோக்களை பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணிடுங்க. எவ்வளவு கேவலம் பண்ணுறானுங்க. ஆனால் தகுதி இல்லாதவன் கையில் காசு இருந்தால் அவனுக்கு என்ன பண்ணுறானே தெரியாது. அவன் எல்லாத்துக்கும் ஆசைப்படுவான். அதில் இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் ஆசைப்பட்ட இல்லை, இந்த சிஎம் போஸ்ட்ன்றது விஜய் ஆசைப்படலை. அவன் உன்னை கூட்டிகிட்டு வருவான் இல்லை, உன்னை வச்சிருக்கான் இல்லை, அது ஆசைப்படுது. அது 10 வருஷத்துக்கு முதலே சொல்லியிருக்கு தான் சிஎம் ஆகணும்னு. அதுக்கு தான் இவன் இப்படி பண்ணுறான். கேடு கெட்ட பொழப்பு. நன்றி மக்களே.